அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நேரம் நல்ல நேரம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் இனிதே வரவேற்கிறோம். இனி வரக்கூடிய வீடியோக்கள்ல விசுவாவசு வருடம், தமிழ் வருடம், தை மாதம் 18ஆம் தேதி முதல் மாசி 16ஆம் தேதி வரை பிப்ரவரி மாதம் நடக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை நம்ம மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நலமுடன் வாழ இந்த பிரபஞ்ச சக்தியை வாழ்த்தி, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் காலபுருஷ தத்துவப்படி கிரகங்கள் எந்தெந்த ராசியிலிருந்து எந்தெந்த ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாங்க, அந்த கிரகங்களோட நிலவரம் என்னன்றத நம்ம பார்க்கலாம். இந்த மாதம் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகங்களும் மகரத்துல இருக்காங்க. ராகு கும்பத்திலையும், சனி பகவான் மீன ராசியிலையும், குரு பகவான் மிதுன ராசியிலையும், கேது பார்த்தீங்கன்னா சிம்மத்திலையும் இருக்கிறாங்க. இதுல பெயர்ச்சின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு 3ஆம் தேதி முதல் உங்களுக்கு புதன் கும்பத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. அதே போல 5ஆம் தேதி முதல் சுக்கிரன் உங்களுக்கு கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் சூரியன் கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் செவ்வாய் பகவானும் கும்பராசிக்கு பயிற்சி ஆவாங்க. இதுல 26ஆம் தேதி பிப்ரவரி 26ஆம் தேதி புதன் வக்ரமாகிறார். அதே போல சுக்கிரனும் இந்த மாத கடைசியில மீன ராசியில போய் தன்னோட உச்ச வீட்டில் அவரு பிரவேசிக்க போகிறார். இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள். இந்த கிரக நிலைகளை வச்சுதான் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். கடகம். கடகராசி அன்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அஷ்டமத்து சனியோடதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு ரிலீஃப் ஆயிட்டீங்க. அதே போல குரு பகவானும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல பார்வை இருக்கும் பொழுது கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், எதிரி, நோய் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய அமைப்புல இருக்க இந்த மாதம் உங்களுக்கு எப்படியெல்லாம் மேலும் பலன்களை தரப்போகுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். கலியுகத்துக்கு கடகராசின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானத்துல கேது பகவான், அதே போல 7ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், அஷ்டமஸ்தானத்துல ராகு, பாக்கிய சனியா 9ஆம் இடத்துல சனி பகவான், 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்க இந்த மாதம் இருக்கு. உங்களோட ராசிக்கு இந்த மாதம் கிரகங்கள் பெயர்ச்சி எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 5ஆம் இடத்தில் பிப்ரவரி 5 முதல் சுக்கிரன் உங்களோட 8ஆம் இடத்திற்கும், 12ஆம் தேதி சூரியன் கும்பராசியில 8ஆம் இடத்துல வரப்போறார். 23ஆம் தேதி செவ்வாயும் கும்பராசிக்கு உங்களோட 8ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரி சூழல்ல உங்களுக்கு இந்த மாதம் என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதல்ல சூரியனோட நிலையை வச்சு பார்க்கும் பொழுது பிப்ரவரி 12 முதல் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய
சூரியன் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சலை கொடுத்திருப்பார். அதே சூரியன் 8ஆம் இடத்துக்கு வரும் பொழுது நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்க முடியும். அதே போல சூரிய நமஸ்காரம் பயிற்சியெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சூரியனோட கதிர்வீச்சை நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். கொஞ்சம் இந்த விட்டமின் டி வந்து தேவைப்படக்கூடிய நபர்கள் வந்து முறையாக வந்து சூரிய வெளிச்சத்தில் இருந்து பழகிக்கோங்க. அதே போல் செவ்வாயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் பதிலுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு சில பய உணர்வுகளை கொடுத்துட்டு இருந்திருப்பார். அதே போல் சுக்கிரன் வந்து 7ல் இருக்கக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு சின்ன சின்ன அந்த உடல் ரீதியான பிரச்சனையும் கொடுத்துருப்பாங்க. வயிற்று பகுதியிலலாம் சின்ன சின்ன நோய்கள் வந்து போயிருக்கலாம். அதே போல் புத பகவான் 7ல் இருக்கக்கூடிய காலம் கணவன் மனைவிக்குள்ளர நல்ல ஒரு அந்யோன்யம் இருந்திருக்கும். அதே போல் நண்பர்கள் வந்து புது நண்பர்கள்லாம் வந்து இருந்திருப்பாங்க. இப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து முறையாக முதல் வாரம் 2ஆம் வாரத்தில் பயிற்சி ஆகக்கூடிய அந்த காலம் வந்து உங்களுக்கு நிறைய விதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுகூலத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு போனாலும் கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில சின்ன சின்ன அசௌகரியங்களை கொடுத்தாலும் அதோட பார்வை சேர்க்கை இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுதும் உங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான வைப்பை தான் கொடுக்குறாங்க. அதே போல் புதன் 3ஆம் தேதி பயிற்சி ஆவார். அப்படிங்கும் பொழுது எல்லா விதத்துலையும் அனுகூலத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். சூரியன் வந்து 8ஆம் இடத்துக்கு வரும் பொழுது நிச்சயம் வந்து உங்களுக்கு அவரும் நல்ல ஒரு சௌகரியமான ஒரு நிலையை வந்து தர இருப்பார். அவர் வந்து உங்களோட சுய ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அதே போல் செவ்வாய் பகவானும் வந்து உங்களுக்கு உங்களோட ராசிக்கு 23ஆம் தேதி வரை வந்து அங்கே இருந்துட்டு அதற்கப்புறம் வந்து அவரும் 8ஆவதுக்கு போகும் பொழுது சின்ன சின்ன பய உணர்வுகள் வரலாம். ஏன்னா செவ்வாயின்றது வந்து வீரியமான கிரகம், வேகமான கிரகம். அந்த கிரகம் வந்து 8ல் இருக்கும் பொழுது அப்படியே வந்து எதிர்மறையான பலனை தான் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். இருந்தாலும் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் புதனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விதமான அசௌகரியத்தை கொடுத்தாலும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மாறுறதுக்கான சூழல் நிறையவே இருக்குது. ஆல்ரெடி அஷ்டமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிறாரு. அப்போது கண்டிப்பாக வந்து வாழ்க்கை துணை விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. 2ஆம் இடத்துல கேதும் வேறு இருக்கிறதுனால வார்த்தைகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். ஏன்னா உங்களுக்கு 4 கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அஷ்டமஸ்தானத்துக்கு வரும் பொழுது அதோட பார்வை எல்லாமே வந்து உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் விழுகிற பொழுது ரொம்ப கவனமாக வார்த்தைகளை வந்து நீங்கள் பேசுங்க. சொந்த பந்தங்கள்கிட்ட பேசும்போதெல்லாம் கொஞ்சம் கவனம். ஏன்னா நம்ம நன்மைக்காக நம்ம பேசுவோம். ஆனால் அது தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிகார தோரணையில் பேசுறது மாதிரி அவங்களுக்கு தோணலாம். அதே மாதிரி இவர் சொல்கிறது தான் நம்ம கேட்கணுமான்றது மாதிரி கூட ஒரு சூழல் வரலாம். அதனால் பேச்சில் வந்து நிதானத்தை கடைபிடிக்கிறது தான் வந்து சிறப்பாக இருக்கும். அதே போல் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாக்கிய சனி உங்களுக்கு சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருந்தாலும் தெய்வ அனுகூலத்தினால இந்த பிப்ரவரி மாதத்தை நம்ம அற்புதமாக வந்து கடந்து போகலாம். அதே போல் குரு பகவான் ஆல்ரெடி வந்து அவர் 12ஆம் இடத்துல வந்து இருக்கிறார். 12ஆம் இடத்துல இருந்தாலும் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் அவரோட பார்வை வந்து சிறப்பான இடங்கள்ல விழுகிறதுனால எல்லா விதமான சூழ்நிலைகளையும் வந்து நம்ம சமாளித்து ஈஸியாக வந்து வர முடியும். அதுக்கான உடல் மன விஷயங்களை வந்து குரு பகவானோட பார்வைப்படக்கூடிய அந்த இடங்கள் ரொம்ப இருக்கிறதுனால இந்த மாதம் வந்து எல்லா விதத்துலையும் உங்களுக்கு ஏற்றமான ஒரு மாதமாகவே வந்து இருக்குது. வழிபாடு வந்து அவசியம் வந்து தேவை. வாக்கு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். அதுவே வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலையும் ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக தான் இருக்குது. இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள்.